Hello everyone, my name is Adityan B from Dr. NGP Institute of Technology, Department of Management Studies. This video is part of my design thinking course, Unit 1, the right problem. The objective of this activity is to understand and identify the core problems faced by people in different sectors through real world observations and interviews. In this video, I will be interacting with vendors from different sectors to gain insight into their daily challenges, customer needs, and business operations. By using empathy and research skills, I aim to find the right problem, not just the visible issue, but the underlying cause that affects their work. This understanding will help in next stages of design thinking process, such as ideation, prototyping, and testing possible solution. So in this video I took main three sectors of retail sector, other one is food sector, and another is service. So let's just go into the video. First we will see the service sector. Sri Morgan 10 located at Patram. So let's go into the video. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு? இப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது சிறு சிறு தவறுகள் இருந்துருக்கேன். இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கும் போது சிறு சிறு தவறுகள் இருந்துச்சு. அப்படியே திருப்பிக்கிட்டு நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி பேசிக்காக எந்த மாதிரி தவறுகள் மோஸ்ட்டாக செய்யும்? கஸ்டமர்கிட்ட பேசுறதுலேருந்து எல்லா தவறும் இருந்துச்சு. அது சின்ன சின்னதாக மாற்றிட்டு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் இதை விரிவாக்கம் பண்ணணுன்ற ஐடியா கண்டிப்பாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். போக போக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சின்ன லெவலே பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் மோஸ்ட்டாக குட்டாக பேட் ஃபீட்பேக்லாம் நீங்கள் அதை கேதர் பண்ணிக்கிறோம். அடுத்த இதில் நம்ம அதை சாட்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். நிறைய கஸ்டமர் 100க்கு 100 எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில கஸ்டமர் பிடிப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் பிடிப்பாங்க. அதை பார்த்தா இருந்தாலும் இப்போ நீங்கள் இப்போ புதுசாக இந்த மாதிரி தொழிலில் ஆரம்பிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லலாம்? பார்த்து ஆரம்பிங்க, நல்லா பண்ணுங்க. பொறுமை ரொம்ப அவசியம். கஸ்டமர் ஏன்னா இது ரிப்பீட்டட் கஸ்டமர் மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறத உங்கள் பேருண்ணா? என் பேர் ராஜசேகர். எவ்வளோ வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? இந்த தொழிலன்னு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷம் வந்துச்சு. 50 வருஷம். இந்த கடை வச்சு இந்த இடத்துல வச்சு 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் இப்போ இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணுங்கிற உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கா? விரிவாக்கம் பண்ணணும், அதை சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு இந்த தொழிலை பெரிய லெவலில் விரிவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப யோசிக்கணும். நாங்கள் தொழிலுக்கு வரும்போது இருந்த காலகட்டத்தில் இருந்த தொழிலுடைய சூழ்நிலையும் தன்மையும் இன்னைக்கு பல மடங்கு வித்தியாசத்தில் இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்த மாதிரி தொழில்களை செஞ்சு மேலே வர்றது அப்படிங்கிறது 100ல் ஏதோ 1 இல்லைன்னா ஒரு 5 இந்த மாதிரி தான் வரக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா பூராமே கார்ப்பரேட்டு, ஆன்லைனு, ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் எல்லாம் போகும்போது பார்த்தோம்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கடைகளுக்கு ரொம்ப கம்மி. அதனால் கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். அப்படி ஒரு சோர்ஸ் ஐடியா இல்லை.
காலம் ஏதோ ஒன்று மாறுபட்டுச்சுன்னா அது அப்புறம் தான் யோசிக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் கடை வச்சுருக்கீங்க, இதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டோம், இதை வந்து ஒரு மாற்றலாங்கிற ஒரு ஐடியா எது வந்திருக்கா? எந்த மாதிரி தப்புகள், சின்ன சின்ன தப்புகள்? இல்லை, சின்ன சின்ன தப்புகள் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கலாம், நினைவில்லை. ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் தொழில் கற்றுக்கிட்டங்கும் போது விதமெல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி டெக்னாலஜி டெக்னிக்கல் அது இதுங்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து என்னென்னா தரமான பொருள், சரியான எடை, உண்மையான கணக்கு. எந்த கஸ்டமரையும் கல்வியறிவு இல்லாதவங்களையும் கூட ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணுங்கிறத எங்களுக்கு அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தவங்க சொல்லித்தரல. எப்போ போல அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த ஒரு இடத்துலேயே நிலைச்சி ஒரு 28 வருஷமாக எங்களால் பயணிக்க முடியுது. இந்த சின்ன ஒரு முதலீட்டில் சின்ன ஒரு கடையை வச்சு ஒரு 28 வருஷம் இந்த காலகட்டங்கள்லையும் இவ்வளவு ஆன்லைன் கார்பரேட்டு வந்தக்கு பின்னாடியும் நம்ம அந்த பயணத்தை கடவுள் நமக்கு தொடர வச்சிருக்கிறான் அப்படின்னம்னா அதுக்கு முழு காரணம் இந்த உண்மை நேர்மை தான். உழைப்புங்கிறது உழைப்பு ஒரு இருக்கு, அது ஒரு பக்கம். சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த பிஸ்னஸ் என்ட்ராகிற புது ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது வந்து ஒரு கடைசியாக என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த இதுகள்லாம் வந்து நாங்கள் கற்றுக்கல. அன்றைக்கி வந்து வெறும் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம். இந்த வயசுக்கு மேலே அதை கற்றுக்கிறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை இந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். அது தொழிலை ரன்னிங்கில் வச்சுக்கிட்டே பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். இந்த காலத்தில் வரக்கூடிய பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதலீடை சொந்தமாக போடுங்க. வேலைக்கு வைக்கக்கூடிய லேபர்ஸை முழுமையாக நம்பாதீங்க, உங்களை மட்டுமே முழுமையாக நம்புங்க. தொழிலை உங்களுடைய கண் பார்வை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. இன்றைக்கி நிறைய கேமரா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. எந்த ஒரு பொருள் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது, என்ன சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு வருது. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடியதில் என்ன, பொருள் தரமாக வைங்க. அடுத்த கடைக்காரங்க கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கம்மியாக கொடுக்கணும், கஸ்டமரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 1.5 கிலோ 50 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ 300 கிராம் போடுறது, இந்த மாதிரி வேலைகள் தயவு செய்து வேண்டாம். யாராக இருந்தாலும் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. அது உங்களை மட்டும் நம்பி முழுமையாக உழைங்க. கண்டிப்பாக காலம் கை கொடுக்கும். அதுக்குண்டான வளர்ச்சி, உழைப்புக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். யாரை ஏமாற்ற வேண்டாம். இப்படி நேர்மையாக நீங்கள் போனீங்கன்னா முதல்ல வளரும்போது ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷ காலம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போராட்டம் மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நேர்மையை கரெக்டாக கடைப்பிடிச்சு நீங்கள் வந்துட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் காலத்துக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டான தொழில் செய்யலாம். இதுதான் எந்த தொழிலாக இருந்தாலும், இந்த தொழில் தாங்கிறதுல எந்த தொழிலாக இருந்தாலும் பொய்யை கலந்தோம் அப்படின்னம்னா அது என்ன சொல்கிறது, பெரிய பெரிய லெவலில் ஜீவிக்காது. இன்னொன்று இது கேட்க வந்தேன். கேளுங்க. இந்த ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு குறைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய குறைகள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் இந்த இது பண்ணது இதில் குறையாக கொடுத்துட்டீங்க, அதில் குறையாக கொடுத்துட்டீங்க அப்படின்பாங்க. கஸ்டமர் அவங்களை கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம பக்கம் ஏதோ ஒரு முழுமையாக நம்ம வந்து தப்பு செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரம், நமக்கு சொந்த பிரச்சனை இருக்கிற நேரத்தில் மறதியிலையோ கவனக்குறைவுலையோ கூட நம்ம தப்பு செஞ்சுருக்கலாம். அதை கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லும்போது உடனடி அதை திருத்துறதுக்கு என்ன ஆயத்தமோ அதை ரெடி பண்ணிக்குவோம். அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லிடுவோம், சரிங்க நம்ம ஏதோ கவனத்தில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இனிமேல் வராது அப்படின்ட்டு அதை உடனே சரி பண்ணிடுவோம். அப்புறம் திருப்பி வராது. அதே மாதிரி கஸ்டமரை நிறைவுபடுத்தணும்னா ஒரு சில காலகட்டங்களில் வரக்கூடிய தரமான பொருள், இப்போ பாருங்கள் மழை காலம் பூராமல் எல்லாம் எந்த பொருளை நீங்கள் எப்படி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் வெஜிடபிள்ஸ் இந்த இதுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலே தாங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு புரிய வைக்கிற மாதிரி கோபம் இல்லாமல் நம்ம எடுத்து சொல்லணும். கஸ்டமருக்கு அதுக்கு அனுசரிக்கும். அவ்வளோ. சரிண்ணா, தேங்க்யூ, நன்றி. So next let us see about food sector. In this we are going to see about an hotel named Sri Krishna Mess, which is located at Pattanam.
So in this, they shared about the 30 years experience and what are the problems they faced to overcome and upstand their business. So he discussed about some experience things and நீங்கள் let அந்த us தொழில் go எத்தனை into the வருஷம்? video. 20 வருஷமா இருக்கு. 20 வருஷம். ஒரு ஒரு நாளில் நீங்கள் வந்து நார்மலாக வேலை செய்கிறீங்களா? எப்படி அந்த நாள் உங்களுக்கு இருக்கும்? எந்த மாதிரி இருக்கும்? என்ஜாயாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான். கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையில் பார்க்கையில் ஒரு இதாக போயிடும், ஜாலியாக போயிடும். இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த தொழிலை விரிவாக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு எண்ணம் வந்திருக்கா? இல்லை, எல்லாம் இருக்கனால தானே இப்போ இத்தனை வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த தொழில். இல்லைன்னா இந்த வருஷம் இந்த தொழிலில் வந்து ரொம்ப வருஷம் எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஹோட்டல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறையா வேஸ்டேஜ் லாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கம்மி பண்ணலான்னு நினச்சிருக்கீங்க? கம்மி பண்ணலாம்னு நினச்சிருக்கோம்னா நம்ம ஓரளவுக்கு அதை வந்து இவ்வளோ தான் போட்டால் ஓடும்ங்கிற நம்பிக்கையோடு போட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டமர் எவ்வளோ வராங்களோ அவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் வராங்க, அதில் வந்து ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படின்னா ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிற வேண்டியதான். கூட்ட நேரத்தில் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா உள்ளே இருக்கவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமரை அதை மாறுங்க. இப்போ முன்ன நீங்கள் இந்த தொழிலில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த தொழிலோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியுதா? வளர்ச்சி தெரியுது. வளர்ச்சி ஏன்னா என்னோட அனுபவத்தில் ஹோட்டலுங்கிறது இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. படித்தவங்களும் ஹோட்டலுக்கு தான் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதான தொழில் ஆயிடுச்சு. அதனால் ஹோட்டல் தொழில் ரொம்ப பெஸ்ட்டான தொழில். எல்லா தொழிலை விட எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஹோட்டல் தொழில் பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஓகேண்ணா. அப்புறம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு குறைபாடுகள் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த தடவை வந்து அதை இது பண்ணிக்கலாம். சரி, ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சரி அடுத்த டைம் நம்ம மாற்றிக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், அது வந்து நான் என்ன செய்யணுமோ அதுங்கிற நுணுக்கத்தை பார்த்து அடுத்த ஜெயிச்சு வந்துடுறேன். அடுத்த டைம் உங்களுக்கு நான் வேறு மாதிரி மெத்தடில் கொடுத்துருந்தேன். சரிண்ணா, ஓகே ஓகே. After interacting with vendors from the convenience store, hotel, and tent house sectors, I was able to understand the real challenge they face in their day-to-day operations. The convenience stores, the main issue identified was inventory management and price fluctuation. Many store owners struggle to maintain consistent stock levels and face difficulties when supply chain rise frequently. And he also shared about his customers and how we should overcome the problems with customers. In hotel sector, the key challenges was labor shortage and customer expectation. Hotel owners mentioned that finding trained and staff and maintaining service quality are continuous struggles, especially during peak seasons. This was the main reason he was stated that. In the tent house business, the major problem was seasonal demand and equipment maintenance. Since booking depends heavily on festivals and functions, business is irregular and maintaining costly equipment during off seasons adds to their burden. Through this observation, I realized that while the surface problems seem different, the core issue across all three sectors is operation inefficiency and lack of digital or management solution to handle customer demand, resource management, and inventory. So I think they can implement using the management softwares which can help to develop their future. This exercise helped me apply empathy to understand their situation deeply and identify the right problem. It's the foundation for innovative practical